all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம clauses ஓட part 2 தான் என்னன்னு பார்க்க போறோம். So first வீடியோல clause ஓட introduction பார்த்திருப்போம். அதாவது clauseனா என்ன அப்படினா set of words ன்னு பார்த்திருப்போம். இந்த set of wordsலயே ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு independent clause, இன்னொன்னு dependent clause. So இந்த set of words பேசிக்கா எப்படி இருக்கும்? Subject verb combination ல இருக்கும். So independent clause அப்படினா இந்த subject verb combination தனியா function ஆகும். Can function on its own. So எந்த ஒரு டிபெண்டன்சியுமே இல்லாம தனியா function ஆகும். Also இத நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு sentence ன்னு கூட சொல்லலாம். ஒரு proper meaningful-ஆ இருக்கும். Meaningful, complete. So இதெல்லாம் நம்ம independent clause-க்கு சொல்லலாம். அதுவே dependent அப்படினா cannot function on its own. So அதால தனியா function ஆக முடியாது. Dependent-ஆ இருக்கும். Depends on what? Depends on this main clause. So இத நம்ம independent clause நம்ம என்னன்னு சொல்லலாம்? Main clause ன்னு சொல்லலாம். So இந்த main clause depend பண்ணி இருக்கும். அடுத்து incomplete-ஆ இருக்கும். meaningful-ஆ இருக்காது. proper ஒரு sentence மாதிரியே இருக்காது. It is not a sentence. So இதெல்லாம் தான் difference between main clause and dependent clause. main clause நம்ம என்ன சொல்லலாம்? independent clause ன்னு சொல்லலாம். and dependent வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இந்த main clause depend பண்ணி இருக்கக்கூடிய ஒரு clause அப்படினு சொல்லலாம். So this can function on its own. எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாம இதெல்லாம் function ஆக முடியும். But இது வந்து it cannot function on its own. So it is dependent on this main clause. And இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு ப்ராப்பர் ஒரு சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். ஒரு ப்ராப்பர் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இது வந்து ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் கிடையாது. கம்ப்ளீட்டா இருக்காது. இன்கம்ப்ளீட்டா இருக்கும். So this is not a sentence. So இதுதான் நம்ம மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம subordinate clause, dependent clause இந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த dependent clauseலே ஒரு சில clauses இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் adverb clause, adjective clause, noun clause இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது adjective clauseல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, சென்டென்ஸில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு ரிலேட்டிவ் clause அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ adjective clause or relative clause. ஸோ பேசிக்காக என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இது என்ன டிஸ்கிரைப் பண்ணும்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அண்ட் ஒரு சென்டென்ஸில் அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு ஆரம்பிக்கும். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும்? ஹூ, ஹூம், ஹூஸ், விச் and that. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வச்சு இந்த சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு adjective clause or relative clause அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the girl who won the race. Who won the race is my friend. ஸோ இந்த கேர்ள் வந்து பேசிக்காக என்னுடைய ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேஷன். ஸோ இந்த கேர்ள் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். அப்போது நம்ம இந்த கேர்ளை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறோம்? இந்த கேர்ள் ஹூ ஒன் த ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் நமக்கு என்னது? அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ இந்த ஹூ ஒன் த ரேஸ் அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த சப்ஜெக்ட். ஸோ இந்த நவுன். ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரதுனால நம்ம இந்த ஹூ ஒன் த ரேஸ் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆர் ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹூ, ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு. அடுத்த எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ ஸ்பீக்ஸ் 5 languages. ஸோ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுவாங்க? 5 languages பேசுவாங்க. ஸோ who speaks 5 language அப்படின்றது it is an additional information of இந்த friend. இந்த ஃப்ரெண்டை பற்றி ஒரு additional information கொடுக்கறது தான் இந்த who speaks 5 languages அப்படின்னு சொல்கிறது. ஸோ it again starts with who. அப்போ இது நமக்கு என்னது? ஒரு adjective clause. Also the girl is my friend அப்படின்னு சொல்கிறோம். I have a friend அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குது? இண்டிபெண்ட்டாக இருக்குது. மெயின் கிளாஸாக இருக்குது.
இந்த who won the race அப்படின்னு நம்ம தனியாக எடுத்து பார்க்கும்போது அதில் எந்த ஒரு ப்ராப்பர் மீனிங்கும் கொடுக்கல. இது நமக்கு என்னது, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கேர்ளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. the girl is my friend. ஸோ இந்த ஃப்ரெண்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரேஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், தனியாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ராப்பர் மீனிங் கொடுக்குது. பட் ஹூ ஸ்பீக்ஸ் 5 லாங்குவேஜ் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர் மீனிங்கும் கொடுக்கல. யார் வந்து 5 லாங்குவேஜ் பேசுவா, ப்ராப்பர் சப்ஜெக்ட் இல்லை, வெறும் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு இது என்னது, இந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்தது த புக் தட் யூ லென்ட் மீ வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ பேசிக்காக அந்த புக் எப்படி இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் அதை நீ எனக்கு கடனாக கொடுத்துருந்தல, ஸோ நீ எனக்கு கடனாக கொடுத்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ த புக் தட் யூ லென்ட் மீ வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து எப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காது, ஸோ இது வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஆல்சோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தட். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் ஒரு சென்டென்ஸில் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி வரும். ஹூ, ஹூம், ஹூஸ், விச் அண்ட் தட். ஸோ இதெல்லாம் வரும்போது நமக்கு இது அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸ். ஸோ பேசிக்காக அட்வர்ப் கிளாஸ்னால் என்னது, அட்வர்ப்னாலே ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வருது, இல்லைனா அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணி வரும், இல்லைனா அட்வர்பையே டிஸ்கிரைப் பண்ணி சம்டைம்ஸ் வரும். ஸோ வேர்ப்னா நமக்கு என்னன்னு தெரியும், அட்ஜெக்டிவ் என்னன்னு தெரியும், அட்வர்ப்னா என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி வர்றது நமக்கு இந்த அட்வர்பியல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி வருதுன்றது தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம இந்த அட்ஜெக்டிவ், அட்வர்ப் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் அட்ஜெக்டிவ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி வரும், அட்வர்ப் எப்படி அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணி வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அட்வர்ப் அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது எப்படி நடக்குது, ஹவு, எங்கே நடந்தது, வென், எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, வேர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். அண்ட் எந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிகாஸில் ஸ்டார்ட் ஆகும், இஃப்பில் ஸ்டார்ட் ஆகும், வெனில் ஸ்டார்ட் ஆகலாம், சின்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம், ஆல்தோவில் ஸ்டார்ட் ஆகலாம், ஒயிலில் ஸ்டார்ட் ஆகலாம் அண்ட் ஸோ ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், she was happy because she passed the test. ஸோ டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் she was happy. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she was happy அப்படின்றது தான் நமக்கு மெயின் கிளாஸ். இந்த because she passed the test அப்படின்னு சொல்கிறது தான் இந்த subordinate clause which is adverb clause. ஸோ இந்த பிகாஸ் ஷீ பாஸ் த டெஸ்ட் அப்படின்றது எந்த ஒரு ப்ராப்பர் மீனிங்கும் கொடுக்கல தனியாக எடுத்து பார்க்கும்போது. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஷீ வாஸ் ஹாப்பி அப்படின்ற ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் மெயின் கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் அட்வர்ப் கிளாஸ் விச் இஸ் த டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது, யூ கான்ட் கோ அவுட் அன்லெஸ் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும் உன்னால் வெளில போக முடியாது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். யூ கான்ட் கோ அவுட் அப்படின்றது தான் நமக்கு இங்கே என்னது, மெயின் கிளாஸ். அன்லெஸ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்றது நமக்கு இங்கே சபார்டினேட் கிளாஸ். ஸோ இதுதான் நமக்கு அட்வர்ப் கிளாஸ். நமக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், அன்லெஸ்லையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த அன்லெஸ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்றத தனியாக எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு மீனிங் கொடுக்கல, ப்ராப்பர் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுக்கல. அண்ட் இது வந்து டிபெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு கண் தெரியுது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த யூ கான் கோ அவுட் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் மெயின் கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் டிபெண்டன்ட் கிளாஸ் விச் இஸ் அட்வர்ப் கிளாஸ் இன் திஸ் கேஸ். ஸோ அட்வர்ப் கிளாஸ் வந்து மேஜராக நமக்கு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணலாம், அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கான ரீசன், ஏன் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ரீசன்லாம் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு அது ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி மட்டும்தான் கிடையாது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ரீசன் கொடுக்குதோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த நவுன் கிளாஸ் அப்படின்றது அகெயின் ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன். இது என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனாக ஆக்ட் ஆகும். ஸோ நவுனாக ஆக்ட் ஆகுதுன்னா இது எப்படி ஆக்ட் ஆகும், இது வந்து சப்ஜெக்ட்லேயும் வரலாம், ஆப்ஜெக்ட் கைண்ட் ஆஃப்லேயும் வரலாம். சப்ஜெக்ட்லேயும் வரலாம், ஆப்ஜெக்ட் இடத்துலையும் வரலாம். என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் யூஸ் பண்ணலாம், வாட், வாட் எவர்,
இது கூட நம்ம வாட் எவர் யூஸ் பண்ணலாம், who யூஸ் பண்ணலாம், ஆர் whoever யூஸ் பண்ணலாம், how யூஸ் பண்ணலாம், why யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், I believe that honesty is important. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட் அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ பிலீவ் அப்படின்றது நமக்கு மெயின் கிளாஸ். இந்த தட் ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு இங்கே நவுன் கிளாஸ். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் என்ன வேணால் சொல்லலாம். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ பிலீவ் அப்படின்றது தனியாக ஃபங்க்ஷன் ஆகலாம். பட் தட் ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட்றது தனியாக எடுத்து நான் பார்க்கும்போது எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்கல. பட் ஆன் த ஹோல் பார்க்கும்போது I believe that honesty is important அப்படின்ற ஒரு ப்ராப்பர் மீனிங்ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நவுன் கிளாஸ் ஒரு சென்டென்ஸில் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள், I don't know where he went. ஸோ இந்த I don't know அப்படின்றதான் நமக்கு இங்கே மெயின் கிளாஸ். ஸோ வேர் அப்படின்றதும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். வேர், when, if இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர் ஹி வெண்ட் அப்படின்றது தான் நமக்கு இங்கே நவுன் கிளாஸ். தனியாக எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்கல, டிபெண்ட்டாக இருக்குது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ஐ டோன்ட் நோ அப்படின்றது டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ தனியாக எடுத்து பார்க்கும்போது ப்ராப்பர் மீனிங்ஃபுல்லாக தனியாக ஃபங்க்ஷன் ஆக முடியுது. ஸோ இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ் இல்லைனா டிபெண்டன்ட் கிளாஸ், இந்த கேஸில் நவுன் கிளாஸ். அடுத்தது, he is interested in whatever you do. ஸோ இந்த இடத்துல he is interested அப்படின்றது தான் நமக்கு மெயின் கிளாஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் he is interested அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த in whatever you do அப்படின்றது, இந்த whatever you do அப்படின்றது தான் நவுன் கிளாஸ். இட் ஃபாலோஸ் அ ப்ரெப்பசிஷன். ப்ரெப்பசிஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நவுன் கிளாஸ் ஒரு சென்டென்ஸில் வரும். ஸோ பேசிக்காக நவுன் கிளாஸ் அப்படின்றது எல்லா கிளாஸ்லையுமே சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷனில் தான் இருக்கும். அட்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நவுன் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது நவுனாகவே ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம். அட்வர்ப் அப்படின்னா வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு கிளாஸ்க்கும் நமக்கு அந்த கிளாஸ் வந்து எந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதான் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.